வாங்க முருங்கைக்கீரை வச்சு பாசிப்பருப்பு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். அதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 50 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதில் சின்ன சின்னதாக சாப் பண்ண ஒரு தக்காளி, 5 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மீடியம் ஹை ஃப்ளேமில் 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே பருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பை ஆட் பண்ணிடுங்க இந்த டைமில். அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மைய அரைச்சி கொதிச்சிட்டு இருக்க பருப்போடு சேர்த்துருங்க. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க 3 கை முருங்கை இலையை சேர்த்து 2 தடவை கொதிக்க விடுங்க. கீரை சுருங்கி பருப்போடு ஒன்று கலந்து வரும்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் வடகம் போட்டு பொரிஞ்ச உடனே கீரை மேலே டாப் பண்ணிடுங்க. டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிக்சர் ஜாரில் 2-3 தடவை பல்ஸில் கிரைண்ட் பண்ணிவிட்டு சாதத்தில் நெய்யும் கூட்டும் கலந்து கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இருக்க கீரையிலே ரொம்ப பெஸ்ட்டான கீரை முருங்கைக்கீரை. அது நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுது. நோய் இல்லைனாவே நம்ம வேலையை நல்லாவே செய்வோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எனர்ஜி லெவல்லையும் நல்லா ஹையில் வச்சுருக்கு. வாரத்துக்கு ஒரு தடவைனாச்சும் இந்த கீரையை செஞ்சு அதோட பலனை அனுபவிங்க.